ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி, இன்றைக்கி ஆடிப்புறம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி வளையல்னால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி கோவிலில் பெண்கள்லாம் சேர்ந்து வந்து ரொம்ப தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க பாடியிருக்காங்க பாடல்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் அனைவரும் பக்தி பாடல்கள் அழகாக பாடினாங்க. என்ன கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சவுண்டு இரைச்சலாக தான் இருந்தது, ஆனால் இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் அதை நான் அழிக்கலை, அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி ஒரு அம்மன் இருப்பாங்க, அதே கோயிலில் இன்னொரு அம்மனும் இருப்பாங்க. அவங்களோட தரிசனமும் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வளையல் மாலை கட்டி ரெடியாக இருக்குது அந்த அம்மனுக்கு சாத்துறதுக்காக. எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாலையிலேயே அலங்காரம், வளையல் மாலையாக கட்டி அம்மனுக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. வந்திருந்த அனைத்து பெண்களும் சந்தோஷமாக அவங்க வேண்டின அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கட்டும். நானும் அந்த கடவுள்கிட்ட அதை பிரார்த்திச்சுக்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. விளக்க கொண்டு வாசலில் வச்சுட்டோம். வாசலில் வச்சு தரிசனம் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போனது நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க தெரியுமா? அவங்களையும் காமிக்கிறேன் பாருங்கள். விளக்க வச்சு முடிச்சுட்டு நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ நிம்மதி கிடைக்கிது தெரியுமா? நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? எங்கள் அம்மனோட கோபுரத்தை பார்த்தீங்களா? அரசால வந்த அம்மன் அவங்க நேம். அந்த அம்மன் பெயர் பக்தர்கள் சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.